ஹாய் கைஸ், 1 கிலோ சிக்கன் பிரியாணி மெத்தட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பாய் வீட்டு ஜூசியான பிரியாணி 1 கிலோ வடி பிரியாணி கேஸ்ல இந்த வீட்ல லேடிஸ் குக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண ஸ்டைல்ல பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படின்னு தான் இந்த வீடியோல காட்ட போறோம். ஒன்னொன்னா காட்டுறேன், ஒன்னொன்னா அளவோட காட்டுறேன். மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது கிட்ட வந்து கைஸ் ஃபர்ஸ்ட் எத்தனை பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுக்கணும். நான் பாத்தீங்கன்னா இதுக்கு 1 கிலோ அரிசி ஊற வைக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வச்சு 0 பண்ணிட்டேன். 1 கிலோ அரிசி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை பாத்தீங்கன்னா அரிசி தான் ஊற வைக்கணும். கைஸ் அரிசி பாத்தீங்கன்னா 2 தண்ணி வாஷ் பண்ணி 1 கிலோ அரிசி கழுவி வச்சாச்சு. இது அப்படியே என்ன பண்ணு ஓரமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒலைக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க. ஒலைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணேன். அதுல ஒலைக்கு 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண. இது பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தான். இன்னொரு லிட்டர் நான் ஆட் பண்றேன். இதுல பிஸ்மில்லா பாத்தீங்கன்னா ஒலைய பத்த வச்சுக்கலாம். ஒலை பத்த வச்சு நல்லா தண்ணி சூடாகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். கைஸ் ஆயில் பாத்தீங்கன்னா 200 கிராம் கொடுக்கணும் 1 கிலோ அரிசிக்கு. இது பாத்தீங்கன்னா 0 பண்ணிட்டேன். உங்க கண்ணு முன்னாடியே வாத்துறேன். இது பாத்தீங்கன்னா நான் கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துருக்கேன். 200 கிராம் கொடுக்கலாம். ஊத்தாச்சு, ஊத்திக்கலாம். கைஸ் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கிராம் பட்டை, 1 கிராம் லவங்கம், 1 கிராம் ஏலக்காய் இது மூணுமே உள்ள ஆட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா 400 கிராம் எடை போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா வெங்காயம் 400 கிராம் வந்துச்சு, போட்டுக்கலாம். இது வேற பாத்தீங்கன்னா கோல்டன் பிரவுன் ஆகணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுல இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா 150 கிராம் எடை போட்டுக்கலாம். இது இந்த வெங்காயத்துக்கு ஆட் பண்றேங்க. 3 ஆட் பண்ணீங்க உள்ளே. இது கூட கைஸ் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கிச்சு. இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். கைஸ் தக்காளி பாத்தீங்கன்னா 200 கிராம் எடை போட்டுக்கலாம். 200 கிராம் ஆயிடுச்சு. அப்படியே எடை போட்டு போடுவோம். தயிர் பாத்தீங்கன்னா தக்காளி குத்துட்டு எடுத்து பாத்தீங்கன்னா தயிர் இது கப்பு வச்சு ஃபர்ஸ்ட் 0 பண்ணியாச்சு. இப்போ இதுல போட்டுக்கலாம். 108 கிராம் இருக்கு. இது தக்காளி கூட ஆட் பண்றேங்க. கைஸ் சக்தி மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா 10 கிராம் எடை போட்டாச்சு. தனி மிளகாய் தூள் சக்தி மிளகாய் தூள் 10 கிராம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு கைஸ் உப்பு 15 கிராம். உப்பு 15 கிராம் ஆட் பண்ணீங்க. இதுல புதினா மல்லி பாத்தீங்கன்னா 1 கை. மட்டன் மசாலா பாத்தீங்கன்னா 5 கிராம். நான் எடை போட்டாச்சு, ஆல்ரெடி எடை போட்டாச்சு. 5 கிராம் நீங்க ஆட் பண்ணணும். இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது கொஞ்சம் ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். அதனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். கைஸ் சிக்கன் 1 கிலோ. இந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் பிரியும். இந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எலும்பு பீஸா வாங்கிக்கணும். இதான் மெயின். பிரியாணி சிக்கன் பிரியாணி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா எலும்பு பீஸா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வெறும் சக்கையா அது வாங்க கூடாது. எலும்பு பீஸா வாங்கிக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா எலும்பு பீஸா தான் வாங்கிக்கிறேன். இது உள்ள ஆட் பண்ணிடலாம்.
അവിടെ കിണ്ടുന്നുണ്ട് ശരിയായിട്ട് கைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அதுக்குள்ள வாங்க ஒலை சைடு போலாம். இப்போ ஒலைக்கு வந்து உப்பு போடலாம். கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனால நீங்க பிரியாணில ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா நீங்க பிரியாணி வின் பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கைஸ் இப்ப மசாலா அப்படியே முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒலை தண்ணி நல்லா கொதி வரணும். இதான் மெயின். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 30 கிராம் உப்பு, கல் உப்பு அதுல சேர்க்கணும். கட் பண்ணி கைஸ் ஸ்டார்டிங்ல 1 கிலோ அரிசி ஊற வச்சோம் பாத்தீங்களா, அது ஊறி முடிஞ்சிடுச்சு. ஒலையும் கொதி வந்துச்சு. இது ரெண்டுமே வந்தோடனே அரிசி ஆட் பண்ணி அரிசி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் உப்பும் போட்டாச்சு. உப்பு செக் பண்ணணும். இதுல ஒலையில மட்டும் உப்பு செக் பண்ணணும். உப்பு ரெண்டுத்துலயுமே செக் பண்ணணும். ஒலையிலும் செக் பண்ணணும், மசாலாலையும் செக் பண்ணணும். ஒலையில செக் பண்ணிடலாம். கரெக்டா சுருக்குன்னு இருக்கணும். உப்பு சும்மா சுருன்னு இருக்கணும். கரெக்டா இருக்கு. இல்ல உப்பு போடலாம். மசாலாலே சுருக்குன்னு சூப்பரா இருக்கு. அரிசி வச்சு கொட்ட வேண்டியதா வேலை. பாத்தீங்கன்னா அரிசி ஒலையில பாத்தீங்கன்னா வந்து அரை வேக்காடு. இப்படி புடிச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அரை வேக்காடு வெந்துச்சு. இதை வச்சு அதுல கொட்டிக்கலாம். அப்படியே வச்சு கொட்டுங்க பை. ரைஸ் கொட்டுங்க பை. அவ்வளவுதான். ரைஸ் வச்சு கொட்டியாச்சு. இப்ப லேசா அப்படியே கலரணும். லேசா அப்படியே கலந்து அப்படியே பாத்தீங்கன்னா லேசா கலரணும். ரொம்ப அடியில இருந்து கலர கூடாது. அப்படியே லேசா கலரிங்க. வந்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 200 ml மேல வைக்கலாம். சும்மா வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே மூடி போட்டுடலாம். பாத்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலா இருக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து தம் விட்டுடலாம். தம்முற ஸ்டைல் எப்படின்னு பாத்தீங்கன்னா டபராவை தூக்கிட்டு தோசைக்கல் வைப்போம். தோசைக்கல் வச்சு இது மேல வச்சுட்டு அவ்வளவுதான் கைஸ். இது மேல எதனா வெயிட்டான பொருள் வைக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் தம் விட்டாச்சு. 25 நிமிஷம் முடிஞ்சாச்சு. இப்ப வந்து தம்ம பிரிக்கலாம். வாங்க கட் பண்ணு. இடு. பிஸ்மில்லாஹ். ஆஹா गाइस செம ஜூசியா இருக்கு गाइस. பிரியாணியே வாசனையாவும் இருக்கு. கட் பண்ணி गाइस வாசனையே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கறிலாம் சூப்பரா வந்து செமையா இருக்கு. வாங்க டேஸ்ட் பார்த்தலாம். உண்மையிலே பெருமை சொல்ல நம்ம வீடியோ ஃபுல்லா வாசனையா இருக்கு. गाइस டேஸ்ட் பண்ணலாமா? பா செம பக்கா இருக்கு गाइस. கறிலாம் பாத்தீங்களா? லெக் பீஸ் ஜூசியா வந்து செம்மையா இருக்கு பிரியாணி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.